அமைகிறது கடகராசிக்கு. ராசிக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறார். ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். 2ஆம் வீடு என்பது தனம், குடும்பம், வாக்கு. 5ஆம் வீடு என்பது புத்திரஸ்தானம். இந்த தனம், குடும்பம், வாக்கு, புத்திரஸ்தானம், அதாவது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம். 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானம், இவை அனைத்திலும் சனி பகவான் ஆதிக்கம் செலுத்தி கொண்டு வெளியே சொல்லிக் கொள்ள முடியாத மன உளைச்சல்களை இதனால் வரை கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த மன உளைச்சல்களை அவர்கள் யாரிடமும் ஷேர் செய்வதற்கு கூட ஒரு சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஏனென்றால் இவர்கள் வந்து விட்டார்கள் என்றால் ஏதாவது பிரச்சனைகளைத்தான் சொல்ல போகிறார்கள் என்று நிறைய பேர் ஒதுங்கி செல்கிறார்கள். இனி இவர்களுக்கு ஒரு நல்ல குட் நியூஸ் என்னவென்றால், ராகுவின் சாரத்திலிருந்து சனி பகவான் குருவின் சாரத்திற்கு செல்கிறது. கடகராசி என்பது இந்த நட்சத்திராதிபதி குரு உச்சமடையக்கூடிய வீடு. அதனால் இவர்களுக்கு ஒரு நல்ல பிரமாதமான குட் நியூஸ் என்பது காத்திருக்கிறது. 8ஆம் வீட்டில் நெகட்டிவை கொடுத்து கொண்டிருந்த இந்த சனியின் தாக்கம் பெரிய அளவில் இவர்களுக்கு குறைவதற்கு தயாராக இருக்கிறது. மேலும் ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திலும் இப்பொழுது குரு வரப்போகிறது. அதாவது நட்சத்திராதிபதி குரு 6ஆம் வீடு 9ஆம் வீட்டுக்கு அதிபதி, 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறது. ராசியில் உச்சமடைகிறது. கடக ராசிக்கு ஒரு 99% ரிலீஃப். இந்த ராசிக்கு 6ஆம் இடம் என்பது வம்பு, வழக்கு, நோய் போன்ற விஷயங்களிலிருந்து இவர்கள் அனுகூலம் பெறலாம். குருவின் சஞ்சாரம் என்பதால் குழந்தைகளுக்கு ஒரு குட் நியூஸ். இதுநாள் வரை குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கவில்லை, குழந்தைகளுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை, படிப்பதற்கு ஒரு நல்ல ஸ்கூலோ காலேஜோ கிடைக்கவில்லை, ஒரு வெளிநாட்டு பயணம் கிடைக்கவில்லை என்று ஏங்கிக் கொண்டிருந்த பெற்றோர்களுக்கு ஒரு குட் நியூஸ். 9ஆம் வீட்டு அதிபதி குருவின் சாரத்தில் சனி பகவானின் பயணம் என்பது இவர்களது பெற்றோர், குறிப்பாக தந்தைக்கு ஒரு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 9ஆம் வீடு என்பது பாக்யஸ்தானம். அவரவரது வயதை பொறுத்து, சூழ்நிலைகளை பொறுத்து அவரவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பாக்கியம், அது ஒரு வீடாக இருக்கலாம், வாகனமாக இருக்கலாம், போக்குவரத்தாக இருக்கலாம், நகைகள் சம்பந்தப்பட்ட, கோல்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம். இவற்றில் அனுகூலம் ஏற்படும். நட்சத்திராதிபதி குரு லாபஸ்தானத்தில், அதாவது லாபத்தை கொடுத்தே ஆக வேண்டும் என்பதுதான் அந்த ஹெச்ஓடியின் கட்டளை என்றால், கிளாஸ் டீச்சர் அதனை கேட்டுத்தான் ஆக வேண்டும். மிகுந்த ஒரு ஆறுதல், மிகுந்த சந்தோஷத்தை கடகராசிக்கு இந்த நட்சத்திர மாற்றம் என்பது கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. சனிக்கிழமைகளில் நீங்கள் விரதம் இருப்பதும், சனிக்கிழமைகளில் சைவ உணவு சாப்பிடுவதும், சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர், நரசிம்மர் மற்றும் வியாழக்கிழமைகளில் குருவை உபாசனை செய்வதும், இந்த கடகராசிக்காரர்கள் புதிதாக ஏதாவது ஒரு சித்தி செய்ய வேண்டும் அல்லது இறைவனை நோக்கி நாம் பயணத்தை தொடர வேண்டும், ஆன்மீக பணிகள் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கு ஒரு நல்ல அனுகூலமான பீரியட். இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் உபயோகித்துக் கொள்ளுங்கள். பிரமாதமாக வெற்றி பெற முடியும். சிம்மராசியை எடுத்துக்கொள்வோம். சிம்மராசியை பொறுத்தவரை ராசிக்கு 7வது வீட்டில் இருக்கும் சனி பகவான் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். ராசிக்கு 9ஆம் இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ராசிக்கு 7வது வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் செய்யும் பொழுது இவர்களுக்கு நிறைய விஷயங்கள் அனுகூலமாக அமையும். அதாவது ராசிக்கு 5ஆம் வீடு மற்றும் 8ஆம் வீட்டுக்கு அதிபதி குரு. 5ஆம் வீடு என்பது புத்திரர்கள், அதாவது குழந்தைகள், பூர்வீகம் போன்ற விஷயங்கள். 7ஆம் வீட்டில் இருந்த சனி இது நாள் வரை கணவன் மனைவி உறவு மற்றும் பங்குதாரர்களின் உறவு, வெளியே சொல்லிக்கொள்ள முடியாத சில பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்தார். சிம்மராசிக்காரர்கள் பலர் இதனை சொல்லவில்லை, அதுதான் நிதர்சனமான உண்மை. இனிமேல் அவர்களுடைய ஜேர்னி என்பது ஒரு 90% ரஃப் குறைந்து ஒரு 10% தான் ரஃப் இருக்கும். ஒரு நல்ல ஸ்மூத்னஸ், ஒரு மிருதுவான தன்மையை குடும்ப வாழ்வில், கணவன் மனைவி அந்யோன்யம் போன்ற விஷயங்களில் அவர்கள் எதிர்பார்க்கலாம். மேலும் வியாபாரத்தில் பார்ட்னர்ஷிப்புக்குள் இருந்த நிறைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். இவர்களை நல்வழிப்படுத்துவதற்கு, இவர்களை நியாயப்படுத்துவதற்கு இவர்களுக்கு ஒரு அனுகூலமான குரு என்பது கிடைப்பார்கள். குழந்தைகளுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் ஏற்படும். ஏனென்றால்
குழந்தைகளுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், அல்லது அவரவரது வயதை பொறுத்து கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலை வாய்ப்பு, சுப நிகழ்ச்சிகளுக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு குட் நியூஸ் ஏற்படும். நிறைய விஷயங்களில் இந்த நட்சத்திர மாற்றம் இவர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கிறது. இவர்கள் குறிப்பாக வயிறு, அடிவயிறு சம்பந்தப்பட்ட இடங்களில் பாதிப்புகள் ஏற்படாத வண்ணம் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உணவு பழக்க வழக்கங்கள் இவர்களுக்கு ஒரு கண்ட்ரோலுக்குள் இருக்க வேண்டும். எதனை எடுத்துக்கொள்வது, எதனை எடுத்துக்கொள்ளக் கூடாது என்பதை இவர்களே புத்திசாலித்தனமாக முடிவு செய்து கொள்ளலாம். தேவையான அளவு நடைப்பயிற்சி, உடல் பயிற்சி போன்ற விஷயங்களில் இவர்கள் ஈடுபடும் பொழுது மேலும் அபிவிருத்தி பெற முடியும். நிறைய இயற்கை உணவு, கை வைத்தியம் போன்ற விஷயங்களை கையில் எடுத்துக் கொள்வதன் மூலம் இவர்கள் தங்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பரிகாரம் என்று எடுத்துக்கொண்டால் இவர்கள் வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடு செய்வதும், அஷ்டமி திதிகளில் இவர்கள் பைரவர் வழிபாடு செய்வதும், சனிக்கிழமைகளில் பிரதானமான மகாவிஷ்ணு மற்றும் நரசிம்மர் வழிபாடு செய்வது இவர்களுக்கு ஒரு நல்ல அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னி ராசியை எடுத்துக்கொள்வோம். கன்னி லக்னமாக இருந்தாலும் சரி, கன்னி ராசியாக இருந்தாலும் சரி, 6ஆம் இடம் என்பது அசுப கிரகங்களுக்கு அனுகூலமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். இந்த 6ஆம் இடத்தில் சனி பகவான் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருந்தார். ஆனால் நட்சத்திராதிபதி இது நாள் வரை ராகு, இனிமேல் இவர்களுக்கு நட்சத்திராதிபதி குரு. இந்த ராகு என்ற கிரகம் சில விஷயங்களை கொடுப்பது போல் கொடுத்து கடைசி நிமிஷத்தில் இவர்களிடமிருந்து பறித்து விட்டார். இப்பொழுது குரு என்ற கிரகம் இவர்களுக்கு நேரடியாக இவர்களது ராசியை பார்க்க போகிறது, அதுவும் 5ஆம் பார்வையாக. இந்த குரு என்ற கிரகம் இந்த கன்னி ராசிக்கு சுபஸ்தானத்திற்கும் களத்திரஸ்தானத்துக்கும் அதிபதியாகிறார். 6ஆம் வீடு என்பது நாம் ஒர்க் சர்வீஸ் செய்யக்கூடிய இடம். 6ஆம் அதிபதி சொந்த வீட்டில் பாக்யஸ்தானத்தில் இருக்கும் குருவின் சாரத்தில். இந்த குரு தான் இவர்களுக்கு சுகஸ்தானத்துக்கு அதிபதி, மேலும் களத்திரஸ்தானத்துக்கும் அதிபதி. இப்பொழுது நீங்கள் ஈஸியாக ஃபிகர் அவுட் செய்து விடலாம். 4ஆம் வீடு, 7ஆம் வீடு, 6ஆம் வீடு, 9ஆம் வீடு மேன்மை பெறும். 4ஆம் வீடு என்பது வீடு, வாகனம், வசதி, போக்குவரத்து, மனை, இந்த அனைத்து விஷயங்களிலும் இவர்களுக்கு ஒரு கம்ஃபர்ட், ஒரு நெக்ஸ்ட் லெவல். இதனால் வரை தேடிக்கொண்டிருந்த நான், எனக்கு ஒரு அப்கிரேட், வீடு, வாகனம், மனை, வசதி போன்ற விஷயங்களில் ஏற்படும். 7ஆம் வீடு என்பது மனைவி, மனைவி மூலம் அல்லது மனைவிக்கு கணவன் மூலம் கிடைக்க வேண்டிய ஆதாயம். 7ஆம் வீடு என்பது பார்ட்னர்ஸ், தொழிலில் புது பார்ட்னர்ஸ், அவர்கள் மூலம் ஆதாயம். 9ஆம் வீடு என்பது பாக்கியம், நாம் அனைத்து விஷயங்களையும் அடைவது, அதன் மூலம் பாக்கியம். வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு பயணம், தந்தையின் உடல் நிலையில் ஏற்படக்கூடிய முன்னேற்றம், இதன் மூலம் திருப்தி. நேர்மையாக, நாணயமாக, தர்மத்தின் வழியில் நாம் ஈட்டக்கூடிய பொருள், அதனால் நமக்கு பிரச்சனையின்றி இருப்பது. 10ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்திற்கு 6ஆம் வீடு பாக்கியஸ்தானம். 9ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்திற்கு 6ஆம் வீடு என்பது ஜீவனஸ்தானம். இந்த அனைத்து விஷயங்களும் இவர்களுக்கு அனுகூலமாக அமைகிறது. பிரதானமான பரிகாரங்கள் கன்னிராசிக்கு எதுவும் தேவையில்லை. புதன்கிழமைகளில் மகாவிஷ்ணு வழிபாடு, வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு இவர்களுக்கு மேன்மையை கொடுக்கும், அனுகூலத்தை கொடுக்கும். தொடர்ந்து இணைப்பில் இருக்கவும். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.